இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். லூக்கா 5 அதிகாரம் 10 வசனம். இன்றைக்கு தூய பேதுரு அவர்களுடைய திருநாளா இருக்குங்க. அதாவது ஜூன் மாதம் 29 அவர் இரத்த சாட்சியாக மரித்த ஒரு நாளை தான் உலக திருச்சபைகள் கொண்டாடிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த முதல் சீடர்களை அழைக்கும் பொழுது இந்த பேதுருவை அழைத்த சீமோனை அழைத்து வித்தியாசமா இருந்தது. அதாவது இரவெல்லாம் அவர்கள் மீன் பிடிக்கிறாங்க. இவர்கள் கலிலேய மீனவர்கள், எந்த இடத்துல மீன் இருக்கும் என்று இவர்களுக்கு தெரியும். அப்போ இவர்கள் இரவெல்லாம் பிரயாசப்படுறாங்க, மீன் இவர்களுக்கு கிடைக்கல இல்லையா? அப்ப ஆண்டவர் அங்கே நின்று, அதை திபேரிய கடல் ஆண்டவர் நின்று ஏரியில நிற்கிறாரு. நின்று அவர்களை பார்த்து, நீங்கள் ஆழத்திலே வலையை போடுங்கள் அப்படின்றார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த போட்டு இந்த சீமோனுடையது. அது மேல ஏறி நின்று ஆண்டவர் பேசுறார். அவருடைய வார்த்தையை கேட்பது திரளான மக்கள் நிக்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்யறாரு, ஆழத்திலே போடுங்கள் போது, ஆழத்திலே ஆண்டவரே நாங்கள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல, ஆனா நீங்க சொல்றீங்க நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு சீமோன் போய் அதன்படி செய்யறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து செய்யறார். திரளான மீன்கள் வலை கிடைத்தக்க பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க போட்ல இருக்கிறவங்களுக்கு டிராவல் பண்றாங்க, அவங்களையும் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சைகை காட்டி கூப்பிட்டு இந்த வலையை இழுப்பதற்கு உதவி செய்யுங்க. அப்போ இதை பார்த்து பிரமித்த இந்த சீமோன் ஆண்டவருடைய பாதத்துல காலில் போய் விடுறாரு. ஐயா, நீங்க ரொம்ப தூய்மையானவர், நாங்கெல்லாம் பாவி, இங்கிருந்து போயிருங்க போது ஆண்டவர் சொன்னார், சீமோன், நீ இப்ப மீனை பிடிச்சிட்டு இருக்கிறல, மீனை பிடிக்கிறது விட்டுட்டு என் பின்னாடி வா. இன்னையில இருந்து நீ என் பின்னாடி வந்தா வச்சுக்க, மனுஷனை பிடிக்கிற ஆக்குவேன் உன்னை அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மீன் பிடிக்கிறவங்களையும் மீனவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த உறவு எங்க நின்னுட தெரியல, கடலோட நின்னுடும். கடல்ல போய் இரவெல்லாம் மீன் பிடிப்பாங்க, பிடிச்சிட்டு வருவாங்க. கடற்கரைக்கு வந்த உடனே அது என்ன பண்ணணும், அந்த மீன்கள் வியாபாரமாக்கப்படும். கைமாறு போயிட்டே பணத்துக்கு அது விற்றுக்கொண்டே இருக்கும். கைமாறு போயிட்டே இருக்கும், கைமாத்திட்டு போயிருக்கும். அப்போ உறவு போயிடும். அப்ப மீனவனுக்கும் அந்த மீனுக்கும் இருக்கிற ஒரு கடலுக்கும் அந்த வெளியில வந்தோட முடிஞ்சிச்சு. ஆனா மனுஷனை பிடிக்கிறவர் ஆக்குவேன்னு சொல்லும் ஆண்டு சொன்னது, அந்த உறவு எப்போதுமே நிலைத்திருக்கும். வா, இந்த மீனை பிடிச்சிட்டு வர உனக்கு உறவு இல்லை, மீனுக்கு உனக்கு உறவு இல்லை. ஆனா நீ மனுஷனை பிடிக்கிறவர் ஆக்கும்போது இறுதி வரை உனக்கு அந்த மனிதரை பிடிக்கிறதுக்கு உனக்கு அந்த பந்த பாசத்தோடு நான் பிணைப்பை நான் உருவாக்குவேன், வா என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்தாரு. உடனே சீமோன் அன்றைக்கு அந்த படகை அப்படியே விட்டு இயேசுவுக்கு பின்னாடி அந்த வலைகள் எல்லாம் போட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி வராங்க. அதாவது அவர் செய்த தொழிலை விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வராங்க, நம்பிக்கையோடு வராங்க. அப்படி நம்பிக்கையோடு வந்தவங்கள இறுதி வரை ஆண்டவரோடு இருந்தாங்க, ஆண்டவரோடு தங்கினாங்க, ஆண்டவரோடு பயணித்தாங்க. எல்லா சூழலிலும் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றிலும் பேதுரு உடன் இருந்தவராக இருக்கிறார். அப்போ ஒரு முறை ஆண்டவர் சொல்ல, நீங்களும் என்னோட போயிட மனசா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நாங்க எங்க போவோம், யார்கிட்ட போவோம், வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் உண்டே அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை பேதுரு சொல்வார். ஆனால் அதன் பிறகு மறுதளித்தாலும் பிறகு என்ன செய்வார், அதுக்காக மனம் கசந்து அழுவார். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் அவர் வருதானால் இயேசுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றிலும் பேதுரு உடன் இருந்து பங்கெடுக்கிறார் பாருங்க. அதன் பிறகு இந்த முடங்கி இருந்த சீடர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதல் பிறகு, இயேசுவினுடைய திருக்காட்சிக்கு பிறகு அதிகமாக செயல்பட தொடங்கினார்கள். பேதுருனுடைய ஒரு பிரசங்கம் தான் 3000 பேரை ஒரே நாளிலே அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றினது. அநேகர் திருமுழுக்கு பெற அங்கே வழிவகை செய்தது. அப்படி என்றால் அவ்வளவு வல்லமையாய் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி அவர் அறிவிக்கிறாருன்னா அந்த வல்லமை அவருக்கு எங்கே இருந்து வந்தது, அந்த பலன் அங்கே எங்கே இருந்து வந்தது என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள. அதாவது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு அருளப்பட்டதுனாலே, அந்த பலனை அவர் பெற்றதுனாலே நடந்தது. ஆனால் பாருங்க, கடவுளுக்காக, இயேசுவுக்காக தன்னையே, தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக பேதுரு அர்ப்பணித்தார். அதனால்தான் அவர் சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை மரணத்தை கூட அவர் எப்படி தெரியுமா, என் ஆண்டவரை சிலுவை சுமந்த சிலுவையே நான் உன்னைத்தான் எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தேன், என் வாழ்க்கையில நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட, இதோ வர என்னை எடுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாய் அந்த சிலுவையை முத்தமிட்டு அந்த சிலுவையிலே தன்னை அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் ஒரு கண்டிஷன் சொன்னாரு, என் ஆண்டவரை நீ இந்த மாதிரி சிலுவையில நீங்க அடைஞ்சீங்க, அப்படி வேண்டாம், அப்படி எனக்கு தகுதி கிடையாது, என்னை நீங்கள் தலைகீழாய் அறையுங்கள், என்னை எக்ஸ் வடிவில் அறையுங்கன்னு சொல்லி இப்படி எக்ஸ் வடிவத்துல அவரை தலைகீழாக அறைய சொல்லி. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு மரணம் இல்ல? ஆனால் அந்த கொடுமையான
மரணத்துக்கு தன்னை தலைகீழாய் அறைவதற்கு தன்னை கையளித்தார். அப்படி என்றால் இயேசுவின் மேல் அவருக்கு எவ்வளவு ஒரு பக்தி, விசுவாச, நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கிறது. அப்ப இயேசுவே ஆண்டவர் என்ற அப்படி நீரோ மன்னனுடைய ஆட்சி காலங்கள, கொடுங்கோல் ஆட்சி காலங்கள இவர் எவ்வளவு தீவிரமாய் திருப்பணிகளை செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கலாம். சபைகளை உருவாக்கி இருக்கிறாங்க, இறை மக்களை கட்டி எழுப்பி இருக்கிறாங்க ஆரம்ப காலங்களில். இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கணும். இன்னைக்கு அவருடைய கல்லறை மேலதான் மிகப்பெரிய ஒரு திருச்சபை இன்னைக்கு இருக்கு இல்லையா? அப்படி என்றால் இன்றைக்கு பேதுருனுடைய அந்த நினைவை நாளை நாம கொண்டாடி வருகிற நேரத்தில், நினைத்து பார்க்கிற நேரத்திலே நாமும் இயேசுவுக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பேதுருடைய வாழ்வுக்காய் நன்றியோடு போய் துதிக்கிறோம். நாங்களும் முழு மனதோடு போய் ஏற்று எங்களுடைய அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் திகழ கிருபை தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.